அவர் பார்க்கும்போது ஒரு கெத்து அவர் பார்க்கறதுக்கு வந்து விறுவிறுப்பாக தூண்டக்கூடியதாக தான் இருக்கின்றது. அது ஃபுல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷன் நோக்கி தான் இருக்குது. இன்னும் ஒரு 600-800 வருஷம் கழிச்சு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு மையமாக பார்த்தேன். ஏதோ ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது புதுசாக இருந்துச்சு. விஷுவலாக நல்ல மேக்கிங்காக நல்லா மிரட்டி விட்ருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. படம் வந்து கல்கின்னு வச்சுருக்காங்க அவங்க. கல்கின்றது மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்தில் 10வது அவதாரம் தான் கல்கி அவதாரன்றது. கல்கி அவதாரன்றது கடைசியில் வந்து உலக நன்மைக்காக இன்று எடுத்த ஒரு அவதாரம். அது அந்த அவதாரத்தின் பேரை வச்சுருக்காங்க கல்கின்னு சொல்லிட்டு. அதனால் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விறுவிறுப்பாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்காது. அது பார்த்தேன். டைட்டில் ஒன்றும் மேட்டர் இல்லை. டைட்டில் எப்படி வேணாலும் வைக்கலாம். பட் அதில் ஸ்டோரி நல்லாயிருக்கும். இது விஷுவலேஷனே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே. அதுவும் அமிதாப் பச்சன் இருக்கார்ல, அவரோட கேரக்டரேஷனு, அந்த இது அவரோட காட்டுற லுக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாரி பாட்டர் மூவியில் ஒரு கேரக்டர் வருவார், அந்த கேரக்டர் மாதிரி அப்படியே காட்டுறாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு அவெஞ்சர்ஸ் மூவி மாதிரி தான் இருக்குது. அவெஞ்சர்ஸ் மூவி எடுப்பாங்களா இப்போ நம்ம அயன்மேனு இது மாதிரி படங்கள்லாம், ஸ்பைடர்மேன் இது மாதிரிலாம் இருப்பாங்களா, அது மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ் மூவி மாதிரி தான் இருக்குது. உலகத்தை காப்பாற்றுற கதை மாதிரி இருக்குது. கல்கி ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோவராக சலாருக்கு அப்புறம் வரனால இது ஒரு நல்ல ஹிட்டாகிற படமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. பாகுபலி படத்துக்கு அப்புறம் வந்து பாகுபலி வந்து 10 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் எந்த படமும் ஓடல, ஃப்ளாப்பாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். எல்லா பிக் பட்ஜெட் படமும் 300-400 கோடிக்கு எடுக்கிறாரு. இது ஒரு பிரபாஸ்ன்ற மத்தியில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அவரோட படம் விஜய் மாதிரி படம் நல்லாயிருக்கோ இல்லையோ அது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கிடும். ஆமாம், இல்லை நீங்கள் அவங்க எல்லாத்தையுமே ஓரங்கட்டினாலுமே விஷுவலுக்காக இது பெரிய ஒரு இதாக இருக்கும் போல்க்க. மாயாஜாலமாக எகிரி குதிக்கிறது இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. இருந்தாலும் பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். பாகுபலி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே திரும்பி பார்த்து இல்லை, பாகுபலிக்கும் இதுக்கும் வந்து ஈடு கட்டவே முடியாது. கண்டிப்பாக ஈடு கட்ட முடியாது. பாகுபலியோட இது வேறு, உண்மையாக நேச்சர் வேறு, ரெண்டாவது அதோட தன்மை வேறு. ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து கூட இணைக்கப்பட்டுள்ளது எல்லாமே. அதனால் வந்து படம் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது தான் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டறியப்படும். இது வந்து சின்ன இதில் பார்க்குறதுனால அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கூட அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. ஆமாம், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், இது ஆல் ஓவராக இது பேன் இந்தியன் ஃபிலிமாக தான் இது மூவ் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மூவ் பண்ணி போகிறாங்கன்னு. படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அது போக ஃபைனலாக கிளைமேக்ஸில் வில்லனாக கமலஹாசன் வர்ற என்ட்ரன்ஸும் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ஹாலிவுட் ரேஞ்சான ட்ரெய்லர், இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ்க்கு உண்டான ஒரு இதில் தான் வந்திருக்கு, அப்ரோச்சில் தான் வந்திருக்குது ட்ரெய்லர். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கொஞ்சம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு இது பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. அவர் தான் வில்லன் கேரக்டர்னு சொன்னாங்க. அவர் எக்ஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அவர் கேரக்டர் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அதை நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா விட மாட்டாங்க உலகநாயகன். கம்பேக்காக இருக்குன்னு நான் ஒரு கம்பேக்குன்னு சொல்லிட்டு 3 படத்துக்கு பேசிட்டேன். இது 4வது படம். இது ஆகுமா ஆகாதுன்னு என் கையில் தெரில. அது படம் ஓடணும், அந்த டைமிங்கு, அப்போ ஸ்டோரி பிக்கப் ஆகணும், மக்களுக்கு பிடிக்கணும். ஆனால் இது கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஸ்டோரி ட்ரைலர் பார்த்தா தெரியுது, ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அவரோட இன்ட்ரோ மியூசிக்கே ஒரு மாதிரி இருக்குது. சலாரில் போட்ட மியூசிக் அப்படியே போட்ட மாதிரி இருக்குது. இதை சொல்லணும்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் எல்லாம் மியூசிக் பண்ணுறாரு. அவருக்கு அந்த கான்செப்ட் செட் ஆகும். கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஒரு மியூசிக் டைரக்டர்னா எல்லா மியூசிக்கும் போடுவாங்க. இப்போ சிட்டி லெவலில், வில்லேஜ் லெவலில் இருந்து வெஸ்டர்னு, கிளாசிக்கல் எல்லா மியூசிக்குமே போடுவாங்க. கண்டிப்பாக மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக தான் இருக்குது. உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. ஆமாங்க ஐயா, அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் தான். அவரும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் கதைக்கும் இதுக்கும் பார்க்கும்போது அந்தளவுக்கு சரியாக இருக்குமா என்று தெரிய இயலாது. அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஹாலிவுட்டுன்னு சொல்லிட இயலாது. இருந்தாலும் பார்க்கலாம், படம் பார்க்கும்போது தெரியும். விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்குது. தமிழ் இது இப்போ வந்து இந்தியன் சினிமா அது மாதிரி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். சும்மா அந்த அரைச்சமாகவே அரைச்சிட்டு அந்த பழைய படங்கள் பிரபாஸே பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாரு. நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா உப்புமா படங்கள் மாதிரி தான் இருக்கும். அந்த தெலுங்கு அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 ஃபைட்டு இது மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டோரியாக உள்ளே இருக்காது. விஷுவலேஷனாக அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இந்த படம் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்தியன் சினிமா ஹாலிவுட் தரத்துக்கு உயர்த்து நான் அதை காப்பி அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் தரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா எப்பயுமே ஓகே, ஈஸ் அண்ட் கோயிங் டு குட் வேன்னு சொல்லலாம் இந்தியன் சினிமா. ரீசெண்ட் டைமில் வந்த ட்ரெய்லரில் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரீசெண்ட் டைமில் வந்த ட்ரெய்லருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நானும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோ ஸ்டார்ஸ் போடுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்கும், ஸ்கிரிப்ட் இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் நல்லா வெயிட் பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரபாஸை பார்க்கும்போது இந்த மார்வலில் வருவார்ல அந்த மாதிரி. ஆமாம், இது என்னென்னா அவங்க மார்வலு
டிசின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இருக்கிறதவே எடுத்து காப்பி பண்ணுற மாதிரியே எடுக்கிறதுக்கு நம்ம இந்தியா சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வரைக்குமே ஓப்பன் ஹைமர்ன்ற படம் பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே வந்து மகாபாரதத்தை வச்சு தான் வந்து மகாபாரதத்தில் கர்ணன் பேசுனதை வச்சு தான் அவர் கோட் எழுதி தான் வந்து அந்த படத்துலேயே வந்திருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஆளுங்களே நம்மளோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் போது நாம இன்னொருத்தவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஒரு நம்மளோட கண்ட்ரிக்கான கான்ட்ரிபியூஷன் இருந்தாலே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். பேன் இந்த மூவி தான் பார்த்தாவே தெரியுது. எல்லாமே ட்ரைலர் தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயுமே தான் விட்டுருக்காங்க. இப்போ அது பிடிக்கல எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு அந்த லாங்குவேஜில் விடலாம். பேன் இந்தியா மூவி தேவையில்ல. நீங்கள் படம் நல்லா தான் ஆட்டோமேட்டிக்காக அது பேன் இந்தியா மூவி தானே ஹிட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேன் இந்தியா மூவின்னு சொல்லி எடுத்தால் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அது எல்லா ரசிகர்கள்ட்ட போய் சேரணும், வசூல் அதிகமாக இருந்ததோ அது மாதிரி எடுக்கிறாங்க. பட்டு ஸ்டோரி ஸ்டோரி தான் மெயின். ஸ்டோரி நல்லாதுன்னா கண்டிப்பாக படம் பிக்கப் ஆகும். கண்டிப்பாக ஸ்டோரி அந்த நமக்கு தேவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2.5 மணி நேரம் தேட்டரில் வந்துட்டு அவன் எதை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சினிமாங்கிறதே ஒரு கற்பனை தானே. அது ஒரு பிம்பம் கேமராவில் வந்துட்டு அவங்க யார் நமக்கு தெரியாது, நாம் யாரும் அவங்களுக்கு தெரியாது. அந்த பிம்பம் அவங்க விஷுவல் என்ன பண்ணுறாங்களோ அது நல்லா இருந்ததுன்னா ஓகே, பிக்கப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா 500 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கதை கூட எடுக்கலாம், 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட கதை எடுக்கலாம். அது தேவை கதை, ஒரு த்ரில்லிங்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கு, ஒரு சோசியல் மெசேஜ், இது மாதிரி தான் எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் தானே. அது என்டர்டைன்மெண்ட் சினிமாவில் வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக படம் ஹிட் அடிக்கும். இந்திய சினிமாவில் இதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. அந்த விதத்தில் இந்தியாவோட பிக் பட்ஜெட் படமாக இதுவும் ஒன் ஆஃப் த பிக் பட்ஜெட் படமாக வர்றதில் இது நல்லா தான் இருக்குது. ஓவராலாக தியேட்டரில் பார்க்கும்போது அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம், கண்டிப்பாக எப்பயுமே மெகா பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வந்து 300 to 400 கோர்ஸ் ஃபுல் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் ஆல் ஓவராக நம்ம படம் வெளியே வந்ததுக்கப்புறம் இது 2வது டைம் 3வது டைம் பார்க்கலாமா, இதில் என்ன இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டு. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற படமா. விஷுவலை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஸ்கிரிப்டை அவங்க என்ன சொல்ல வராங்க, கதையாக என்ன மாதிரி அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது இப்போதைக்கு எதுவும் தெரியாதுல்ல நமக்கு. தேட்டர் தேட்டரில் வரும்போது தான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் நமக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணுங்களா? கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா விஷுவல்ஸே உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. அதுவும் போக இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போக போக தான் அதுக்கான இது பெருசாக இருக்கும்னு தோணுது. லெவலில் பேசப்படுமா அது கிடையாதா என்பது வந்து சினிமா தியேட்டர் வந்த பிறகு பார்த்த பிறகு தான் அதோட அனுபவத்தை கூற இயலுமே தவிர சின்ன ஒரு இதில் பார்த்துட்டனோ அதனாலேயோ வந்து கூறிட இயலாது.